செய்யாறு அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நவீன அரிசி ஆலையை செய்யாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த புலியரம்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நவீன அரிசி ஆலையை செய்யாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான முக்கூர் சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார். செய்யாறு அடுத்த புலியரம்பாக்கம் கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அரிசி ஆலை பல ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2015-2016 ஆண்டில் தரம் உயர்த்தப்பட்டு நவீன அரிசி அரவை இயந்திரம் வழங்கப்பட்டது. அப்போது நாள் ஒன்றுக்கு 120 மெட்ரிக் டன் அரிசி அரவை செய்யப்பட்டது. தற்போது ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக 40 மெட்ரிக் டன் அரிசி அரவை செய்யப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து செய்யாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான முக்கூர் சுப்பிரமணியன் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மண்டல மேலாளர் பிரியதர்ஷினியிடம் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு மெட்ரிக் டன் அரிசி அரவை செய்யப்பட்டு வருகிறது என கேட்டறிந்தார். மேலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை இங்கு கொண்டுவரப்பட்டு புழுங்கல் அரிசி அரவை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது மண்டல மேலாளர் பிரியதர்ஷினி, உதவி பொறியாளர்கள் சிவகுமார், கார்த்தி, இளநிலை பொறியாளர் பிரகாஷ், அதிமுக செய்யாறு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருக்காவூர் அரங்கநாதன், அணைக்காவூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செய்யாற்றை வென்றான் துரை, செய்யாறு நகர செயலாளர் வெங்கடேசன், நகர அவைத் தலைவர் ஜனார்த்தனன், அரசூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சங்கர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.